ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது லெசன் நம்பர் 11ல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கொஸ்டின் நம்பர் 38, IUPAC naming. The first question is CH3 twice CH, CH2, CH, CH3, CH, CH3 twice. ஸோ இதுக்கு நம்ம IUPAC நேமிங் எழுத போகிறோம். ஸோ IUPAC நேமிங் எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 1க்கு சரியான ஸ்ட்ரக்சரை கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கோங்க. CH3னா மெத்தில் குரூப். ஓகே, how many மெத்தில் குரூப்ஸ் ஆர் ஹியர்? CH3 twice. அப்போது என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு ஒரு மெத்தில் குரூப்பை ஸ்ட்ரைட் லைனில் போடுறோம். அடுத்து இந்த செகண்ட் கார்பன் CH போடுறோம். இந்த மெத்தில் குரூப் ஆக்சுவலி இந்த CHோட தான் லிங்க் ஆகியிருக்குது. அதனால் இந்த செகண்ட் மெத்தில் குரூப் ட்வைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஒரு மெத்தில் குரூப்பை ஃபஸ்ட்டில் எழுதிட்டோம், அடுத்து செகண்ட் கார்பனை எழுதியிருக்கோம். அடுத்தது அந்த செகண்ட் கார்பனில் இந்த மெத்தில் குரூப்பை என்ன செய்கிறோம்? சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். The next one is CH2. Okay, write CH2, then write CH, then write CH3. இது CHல தான் ஒரு பிரான்ச் செயின் CH3 அட்டாச் ஆகிருக்கு. அடுத்ததாக ஒரு CH, அடுத்ததாக அந்த CHல ஒரு CH3 கீழேயும் ஒரு CH3 ஸ்ட்ரைட் ஆகும். ஏன்னா CH3 ட்வைஸ்ன்னு இருக்கிறதுனால 2 CH3 இருக்குது. பாருங்கள் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது. CH3, CH3, CH, CH2, CH, CH, CH3. ஓகேவா? ஸோ எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? இங்கே இருந்து நம்பரிங் போடலாம், இங்கே இருந்து நம்பரிங் போடலாம். நம்பர் போடுறோம். இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். இந்த பக்கமாக போட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 எப்படினாலும் நீங்கள் நம்பர் போடலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் செயினில் 6 கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம பேரண்ட் நேம் எழுத போகிறோம். ஸோ ரைட் த பேரண்ட் நேம் ஃபஸ்ட்டு. வாட் இஸ் தட்? ஹெக்சேன். ஸோ இங்கே எழுதிடலாமா? ஹெக்சேன். ஓகே, யூஸ்வலி இந்த மெத்தில் இந்த நம்பரிங் போடும்போது இங்கேருந்து போடலாம், அங்கேருந்து போடலாம். யூஸ்வலாக நம்ம போடுறது நம்பரிங் வந்து இங்கேருந்து தான் யூஸ்வலாக போடணும். சரியா? லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டில், லெஃப்ட் டு ரைட். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. CH3 டேஷ்னா என்னது? மெத்தில் குரூப். இந்த பொசிஷன் ஆஃப் மெத்தில் குரூப் எங்கே இருக்குது பாருங்கள். செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் there is 1 மெத்தில் குரூப். At third carbon atom there is second methyl group. At fifth carbon atom there is another methyl group. அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இதையெல்லாம் சப்ஸ்டிடியூவண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மெத்தில் குரூப் எல்லாத்தையும் எப்படி சொல்கிறோம்? சப்ஸ்டிடியூவண்ட்டை ப்ரிஃபிக்ஸாக எழுதணும். ஓகே, நம்பர் IUPAC நேமிங் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் செயினில் எவ்வளவு கார்பன் இருக்கோ அதுக்கு பேர் போட்டுரும். தட் இஸ் ஹெக்சேன். 6 கார்பன் இருக்குது, ஹெக்சேன் போட்டோம். அப்புறம் சப்ஸ்டிடியூவண்ட் எத்தனை இருக்குது? 3 சப்ஸ்டிடியூவண்ட் இருக்குது. அது என்ன சப்ஸ்டிடியூவண்ட்? மெத்தில். அதோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதோட நம்பர்ஸை நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே எழுதுகிறோம். வாட் இஸ் தட்? 2. ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? 2. ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கு இடையில என்ன செய்யணும்? ஒரு கமா போடணும். அடுத்த நம்பரில் என்ன இருக்குது? மெத்தில் குரூப் அடுத்து எங்கே இருக்குது? தேர்டு. ஓகே, ஸோ தேர்டில் ஒரு மெத்தில் குரூப்பு. அடுத்து கமா போடுங்க. அடுத்த மெத்தில் குரூப் எங்கே இருக்குது? 5th பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் மெத்தில்னு தெரியும். எத்தனை மெத்தில் இருக்குது? 3 மெத்தில் இருக்குது. 3 மெத்தில் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. ட்ரை மெத்தில். எப்படி எழுதுவோம்? ட்ரை மெத்தில். ஸோ 2, 3, 5 ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. நம்பருக்கும் ப்ரிஃபிக்ஸுக்கும் இடையில ஒரு ஹைஃபன். தென் ப்ரிஃபிக்ஸ் என்னது? 3 மெத்தில் இருக்கிறதுனால ட்ரை மெத்தில். பேரண்ட் ஹெக்சேன். ஸோ த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் 2, 3, 5 ட்ரைமெத்தில் ஹெக்சேன்.